ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தாய் தந்தை பாதத்தே படைந்ததால் சிறப்புடன் வாழ்ந்திருப்பாயப்பா. எதற்காக அழைத்தேன் தெரியுமா? முனிவராகப்பட்ட விஸ்வாமித்திர மகாமுனிவர் உன்னை பார்க்க வேண்டுமா? இன்னும் பழனியம்மாள் ஆகப்பட்டவர் இந்த அரிசிதன் வேடத்தை பாராட்டி அர்ப்பணிப்பு செய்துள்ளார். அதோட ஒவ்வொரு பிச்சைக்காரன் கை நீட்டு. ஏமா யாருக்குமா கொடுத்த? நீங்க எத்தனை குடும்பம் குடிச்சாலும் பண்ண மாட்டேன். யாருகிட்ட இருந்தா பையன் குடிக்கடா கொடுங்க. லைட் மத்தெல்லாம் குடிக்க போட்டுருவேன். ஏன்னா அவனுக்கு சேரணும் சண்டைக்கு வராங்க. பார்த்து பத்திரமா இருடா, கேள குதி போயினா. அதனாலே விஸ்வாமித்திர மகாமுனிவர் உன்னை பார்க்க வேண்டுமா? அவரிடத்தில் நீ எப்படி பண்பு பணிவாக பேச வேண்டும், அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. போயிட்டு வாப்பா. விஸ்வாமித்திர மகாமுனிவரே, மகனை அழைத்து வந்து விட்டோம். அப்படியா? என்ன கேட்கறீங்களோ கேளுங்க. உன்னுடைய மகனிடத்தில் ஒரு வார்த்தை பேசணும். கேளுங்க. லோகிதாசா, லோகிதாசா, ஆகட்டும் ஆகட்டும். ஆனா நீ வாலியமான பையன், நீ வாழ போறவன். உன்னை ஒரு இடத்துல உன்னை நான் நின்று பேசணும் உன்கிட்ட. ஆமா, என்னன்னா நீ வாழ போற பையன். என்ன, நீ வாழ போறவன். ஒப்படும் அம்மாளுக்குதான் புத்தி இல்ல. ஈச்ச மாதங்கள சொத்து சொகத்தை ஆன முட்டு கோட்டு தவிர மீதி எல்லாம் எழுதி நாடு நகரம் வண்டி செங்கோல் ஆணிமுத்து கோட்டு மேலான்னு எழுதி கொடுத்துட்டாங்க. நீ வாழப்பாறவன் தானே? வாழப்பாறவன் தானே? உனக்கு எல்லாம் பொன் பொருள் வேணும்ல. அதனால எனக்கு சேர வேண்டிய பொருள் இல்லைன்னு சொல்லி போடு, நான் போயிடுறேன். இவனும் கிட்ட ஒரு பொய் வாங்க முடியல. இல்ல வயசுல சின்ன பையனா காலில் கூட உனக்கு கும்பிட்டு தாங்க. சின்ன பையனா இருக்கிற சொல்றாங்க செஞ்சு போடாதீங்க. உன்னை நான் கும்பிட்டு கூட கேக்குறேன். என்ன நீ என்னத்துக்கு கும்பிடுற? அவனே உணர்ந்துக்கிட்டு தாக்குறான். கும்பிட்டு கூட கேக்குறேன். கூட ஒன்னும் போல. இல்லைன்னு மட்டும் சொல்லு, இல்லைன்னு சொல்லு, நான் போயிடுறேன். நான் தருகிறேன். இல்லை என்று சொல்லல. நீ தாய் தந்தை சொன்ன வார்த்தை அப்படியே கேட்பேன் நான். வாங்க, நான் போய் செத்து போயிடலாம். என்ன பண்ணுவேன்? அப்படியா? ஆனால் அச்சந்திரா, மகாமுனிவரே, என் மகனிடத்தில் என்ன கேட்டீர்கள்? மகனிடத்துல கேட்டேன். எனக்கு சேர வேண்டிய பொன் பொருள் கொடுங்கன்னு. நான் தருகிறோம். ஆமா,
அதாவது என் மகன் அல்லவா புலிக்கு பிறந்தது பூனையாகவா, பூனையாக பிறந்தால் அதற்கு நகம் இல்லாமல் போகுமா? என் போல்தான் என்னுடைய மகனும். நாங்கள் சொன்னது சொன்னபடியாகவே உங்களுக்கு தர வேண்டிய பொன்பொருள், உங்களுக்கு சேர வேண்டிய பொன்பொருள் உங்களுக்கு நிச்சயம் கட்டாயம் வந்து சேரும். இல்லை என்று எங்களிடம் வார்த்தை வராது. அப்படியா? ஆமா. சரி, எப்ப தெரிகிறீர்கள்? விஸ்வாமித்திர மகாமுனிவரே 48 நாள் ஒரு மண்டலம். ஒரு மண்டலம் என்றால் 48 நாட்கள். 48 நாட்கள். 48 நாட்களுக்குள் உங்களுக்கு சேர வேண்டிய பொன் பொருள் வந்து சேரும். நீங்கள் ஆனா 48 நாள் வரைக்கும் வாய்தா வைக்கிறீங்க. 48 நாள் வரைக்கும் தான் உனக்கு காலாவதி. எப்படி? அதுக்குள்ள எனக்கு சேர வேண்டிய பொன் பொருள் எனக்கு கொடுத்துடணும். ஆனா இருந்தாலும் 48 நாள் வரைக்கும் உங்களுடைய கூட நடக்க முடியாது. நடக்க முடியாது. இதோ உனக்கு நான் நட்சத்திர ஐயர் அனுப்புகிறேன். அவர் இடத்துல சேர வேண்டிய பொன் பொருள் அனைத்தையும் கொடுத்து அனுப்பு. 48 நாட்களாக எங்களுடைய கூட வந்து வழித்துணையாக வந்து அந்த பொன் பொருள் பெற்றுக் கொள்வதற்கு நட்சத்திர ஐயர் அனுப்புறீங்க. நட்சத்திர ஐயர் அனுப்புகிறேன். சரி, ஆகட்டும். நட்சத்திர ஐயரே, இது நட்சத்திர ஐயர்ல கண்ணாடி ஐயர். ஆனால் சந்திரமதியம் அர்ச்சந்தர்னா எனக்கு சேர வேண்டிய பொன் பொருள் 48 நாள் 48 நாளுக்குள்ள கொடுக்கறது பேச்சு சொல்லிருக்கிறாங்க. அதனால 48 வரைக்கும் நான் அவரோட கூட நடக்க முடியாது. அதனால உன்னை அனுப்புகிறேன். அவரோட சென்று எனக்கு சேர வேண்டிய பொன் பொருள் வாங்கி கொண்டு வா. நாங்க தாங்க நட்சத்திர ஐயர் உங்களோட வருகிறோம். அவருக்கு தேவைப்பட்ட பொன் பொருள் கொடுங்கள். பணிவான வணக்கம். வழித்துணையாக வந்து விஸ்வாமித்திரருக்கு சேர வேண்டிய பொன் பொருளை நாங்கள் எப்படியாவது தருகிறோம். எங்க கூடயே வாங்க. தேவி சுவாமி, இதோ 48 நாட்களுக்குள் எப்படியாவது நம்மளுக்கு விஸ்வாமித்திரருக்கு சேர வேண்டிய பொன் பொருளை நாம கொடுத்தே ஆக வேண்டும். அதனால இந்த அயோத்திபுரி விட்டு நாம நாட்டை விட்டு போகலாம். வாக்கண்ணி ஆகட்டும், பாருங்கள் போகலாம். பொன்பொருள் 48 நாள் கொடுக்கறது பேச்சு. இப்பொழுது 14 நாள் ஆகி போச்சு. நடந்து கால்லாம் வலிக்குது. அதனால இதுக்கு மேல என்னால ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. உங்களுடன் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதனால இப்பொழுதே பொன்பொருள் தாங்களே. நட்சத்திர ஐயரே, சற்று பொறுங்கள். நீங்கள் கூட நடந்து வந்து நீங்க பொன்பொருள் தர மாதிரி தெரியல. அதனால தோல் மேல ஏறிக்கிறேங்க. அப்படியா? சரி, ஆகட்டும். உங்களால் நடக்க முடியவில்லை. சரி வாங்க, நான் தூக்கிட்டு தான் போறேன். விஸ்வாமித்திரருக்கு கடன் கொடுக்கணும். காலு வலிக்குது என்று சொன்னீங்க. என் தோல் மேல தூக்கிட்டு உங்களுக்கு நடந்து வந்தேன். இருக்கவே என்ன சொல்றீங்க? நீங்க 48 நாளையில விஸ்வாமித்திரருக்கு பொன்பொருள் கொடுக்கறது பேச்சு. அதனால இந்த 15 நாள் ஆக போகுது. அவருக்கு தான் நீங்க வந்து கடனாளி, எனக்கு கிடையாது. அப்ப அதனால எதுக்கு உங்க கூட நான் நடந்து வந்துட்டு உங்க கூட நான் எதுக்கு நடந்து வரணும்? பார்த்தா உங்க மனைவி பையன்லாம் பார்த்தா உங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால இல்லைன்னு சொல்லி விடுங்க, நான் போறேன். நட்சத்திர ஐயரே, ஒருபோதும் இல்லை என்று சொல்ல மாட்டோம். சரி, நாங்கள் எப்படியாவது உங்களுடைய விஸ்வாமித்திர மகாமுனிவருக்கு சேர வேண்டிய பொன் பொருளை தருகிறோம். அதனால அதுக்கு மேல உங்களோட இருப்போம். பொறுத்துங்க, கொஞ்சம் சிறிது நேரம் பொறுத்துக்கோங்க. அப்படியே எப்படியாவது நாங்க கடனை கட்டுறோம். அப்படியே ஆகட்டும்.
சுவாமி போகல. கண்ணே சந்திராபாதி ஆ. மன்னா இதோ அந்த விஸ்வாமித்திரருக்கு பொன் பொருளை நாம் தருகிறேன் என்று சொன்னோம் அல்லவா? நாட்கள் தான் அதிகமாகி போய்கொண்டே இருக்கிறது. எப்படி தருவதென்றே எனக்கு ஒன்றும் புலப்படவில்லை தேவி. என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று தெரியவில்லை. ஆண்டவா, இப்பேற்பட்ட சோதனையா எனக்கு தேவி. நீங்க ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். நான் உங்களிடம் ஒரு வாய் வார்த்தை சொல்லட்டுமா? கண்ணே, இதற்கு நீ ஒரு யோசனை சொல்கிறாயா? கண்ணே, கணவனுக்கு ஒரு இருக்கு என்றால் சரி, ஒரு மன்னனுக்கு ஒரு அபயம் என்றால் ஆபத்து என்றால் அது ஒரு மனைவிக்கு தான் வந்து சேரும். அதனால நீ சொல்கிறாயா? கண்ணே, நீ சொல்வதை நான் எதுவாக இருந்தாலும் கேட்கிறேன். அதனால என்ன கண்ணே சொல்ற? சுவாமி மன்னா, என்னை அடிமை வைத்து மன்னது மாமுடிக்கு மன்னத்தை விடுங்கோ. இந்த மனைவியை மதித்து மனது முடிவிற்கு மன்னனுக்கு தந்திருக்கோ. தலையை அடகு வைத்து மன்னது மாமுடிக்கு மன்னனுக்கு தந்திருக்கோ. சுவாமி, என்ன கண்ணே சொல்ற? இதற்குண்டான ஒரே ஒரு யோசனை தான். என்ன தேவி? என்னை அடகு வைத்து அந்த முனிவருக்கு தரக்கூடிய பொன் பொருளை கொடுத்து விடுங்க. கண்ணே தேவி, நாளைக்கு ஆவியான அருயிரான தேவி. கடையாவிக்கு ஆவியான அருயிரான தேவி. கடை உந்தரையோ நாடிமை வைத்து இந்த உலகத்தை வாழ்வதுண்டோ. கடை உந்தரையோ அடிமை வைத்து இந்த உலகத்தில் வாழ்வதுண்டோ. கடை இந்த விதி வந்ததே என் தேவி. என் ஆவிக்கு ஆவியான ஆருயிர் தேவி, மன்னா, உன்னை அடிமை வைத்தாரா இந்த உலகத்தில் நான் வாழ்வது தேவி. இதற்குண்டான ஒரே வரி இதுதாங்க. கண்ணே, இந்த வீதியில என்னை ஏலத்தை கொடுங்க. ஒரு வீட்டுக்கு அடகு வைங்க என்ன.
யாரிடத்திலாவது அடிமை வைத்து அதில் வரும் பொன் பொருளை வைத்து அந்த முடிவினரோட கடனை கட்டலாம் என்று சொல்கிறாயா தேவி? இதை விட்டால் நம்மளுக்கு வேற வழி இல்லை என்று சொல்கிறாயா? சரி, அது போலவே உன் கையிலே ஒரு சங்கிலி கட்டி விலை கூறி ஏலம் விட்டி யாராவது வாங்குவோர் உண்டார் என்று பார்ப்போம் தேவி. அப்படி அடிமை வாங்குவோர் உண்டோ? ஏலமையா ஏலம். 1000 வராங்கம்மா. யாரோ வாங்குவது போல் தெரிகிறது. 2000 வராகும். 3000 5000 வராகும். 20000 வராகும். 40000 1 லட்சம் வராகும். 1,10,000 வராகும். 10 லட்சம் வராகும். ஏன் குரல் நின்று விட்டது? அதற்கு மேல் யாரும் வாங்குவது போல் தெரியவில்லையே. கட்டே தேவி, முனிவர் கேட்ட பொன்பொருளோ ஒரு வட்டப்பாறையில் ஒரு யானையை நிக்க வைத்து அதில் மீது ஒரு குருடனை அமர வைத்து அவனிடத்தில் ஒரு இரும்பு கவுண்டை கொடுத்து அதுல ஒரு வெள்ளி குண்டு போட்டு அதே மேலே சுழட்டி எரிந்தால் எவ்வளவு உயிரம் போகிறதோ அவ்வளவு பொன்பொருள் வேணுமே. அவ்வளவு பொன்பொருளுக்கு யாரு தேவி வாங்க போகிறா மன்னா? அதனால வெகு தொலைவிலே ஒரு 1000 குடும்பங்கள் வாழ்வது போல் தெரிகிறது. அதனால அந்த பிராமணர் வீதியில போய் விலை கூறி பாப்போம். அப்படியா? யாராவது வாங்க ஒரு பார்க்கலாம். வா போகலாம்.